ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் குண்டலினி யோகம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை எடுத்துருக்கிறோம். அது ஒரு பெரிய கடல் இருந்தாலும் அது சின்ன அளவில் நம்ம ஒரு அழகாக எந்த பக்க விளைவு இல்லாமல் இந்த உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிடணும். 120 + அழகாக வாழலாம். அதேபோல் நமக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை நாம் எப்படி உணரப்போகிறோம், அதற்கு முதல் பகுதியாக நம்ம ஏற்கனவே முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத முதல் பகுதியாக பார்த்தோம். இது இரண்டாவது பகுதி, அதனுடைய தொடர்ச்சி. மீண்டும் முதுகுத்தண்டை திடமாக இயங்க செய்யக்கூடிய சில முக்கியமான ஆசனங்கள், முத்திரைகள் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி நமக்கு முழுமையான பலன் அளிக்கணும் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியமானது, உள் அமைதி முக்கியமானது. அப்போ இந்த பயிற்சிக்கு செல்லும் பொழுதே எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்காத 2 விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருது. உடல் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும், உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கும், ஒவ்வொரு செல்களுக்கும் உயிராற்றல் சிறப்பாக பாயும், புத்துணர்ச்சியோடு வாழலாம், நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம். எல்லா ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், சிறுநீரகப்பை அனைத்திற்குமே நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. காரணம், நாம் இந்த குண்டலினி யோகம் பயிற்சியை செய்வதற்கு முதுகுத்தண்டை திடப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அப்போ முதுகுத்தண்டை திடப்படுத்தும் பொழுது இவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்கின்றன. முதல் பகுதியில் சிறியவர்கள், அதாவது வயதானவர்கள் கூட எளிமையாக பண்ணிடலாம். இப்போ இரண்டாவது பகுதி திடப்படுத்தக்கூடியதில் ஒரு சின்ன ஆசனங்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆசனங்கள் முதுகுத்தண்டில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இதய படப்படப்பு உள்ளவங்க, ப்ரெஷர் உள்ளவங்க பண்ண வேண்டாம். மற்றவர்கள் தாராளமாக இப்பொழுது கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பண்ணிக்கிடலாம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய முத்திரைகளையும் நீங்கள் அழகாக எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதை நாம் பயிலும் பொழுது இன்னும் நமது முதுகுத்தண்டு இந்த குண்டலினி யோகம் அப்படின்னு அந்த அற்புதமான பயிற்சியை முழுமையாக செய்வதற்கு தயாராகின்றது. இரண்டாவது, இன்னும் நம் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றன. அதன் மூலமாக உடல் உள்ளுறுப்புகள் எப்பொழுதும் உற்சாகமாக இயங்கும். நாளமில்லா சுரப்பிகள் சரியான விகிதத்தில் சுரப்பிகளை சுரக்கின்றன. அப்போ நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைத்து விடுகின்றது. முதுகுத்தண்டு திடமாகவும் இருக்கும் பொழுது சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நடைபெறுவதற்குரிய அந்த நிலையும் அந்த பலன்களும் கிடைத்து விடுகின்றன. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது அனுசாசன முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும். இதிலேயும் உங்களது உணர்வு அடிமுதுகிலிருந்து கழுத்து முதுகு வரைக்கும் முதுகுத்தண்டை நேராக வைத்துக்கொண்டு ஒரு 20 வினாடிகள் முதுகுத்தண்டில் கூர்ந்து தியானிக்கவும். முதுகுத்தண்டு அடி முதல் மேல் வரைக்கும் நல்ல பிராணசக்தி பரவுவதாக எண்ணுங்கள். இப்போ அப்படியே அனுசாசன முத்திரை. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுருக்காங்க, கட்டை விரல் மோதிர விரல் மேலே டச் பண்ணிட்டாங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள். மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு அடிமுதுகிலிருந்து கழுத்து முதுகு வரைக்கும் முதுகுத்தண்டு நேராக இருக்கின்றது, திடமாக இருக்கின்றது. அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு 3 பகுதிக்கும் இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றன, நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது. முதுகுத்தண்டு திடமாக இருக்கின்றது. இந்த குண்டலினி யோகம் என்ற பயிற்சியை செய்யப்போவதற்கு இந்த முத்திரை நமக்கு ஒரு அடிப்படையாக, ஒரு அஸ்திவாரமாக அமைகின்றது. 2 நிமிடம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறாங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மற்ற 2 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். இந்த முத்திரையிலையும் உங்களது உணர்வு அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு அந்த 3 பகுதியும் நடுமுதுகிலிருந்து அடிமுதுகு, நடுமுதுகு, கழுத்து முதுகு வரைக்கும் நேராக இருக்கின்றது. அந்த முதுகு பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை உணர்வதற்கு இந்த பயிற்சி, குண்டலினி யோகம் என்ற ஒரு பயிற்சியை உணர்வதற்கு இது ஒரு அடிப்படையாக அமைகின்றது. முதுகெலும்பிலே உங்கள் உணர்வை வச்சு 2 நிமிடம் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்க பாருங்கள்.
காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 முதிரைகளையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க. முதல்ல அனுசாசன முதிரை. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. அடிமுதுகிலிருந்து மேல் முது வரைக்கும் அந்த மூச்சு காற்று மேல் நோக்கி வருவதாக எண்ணுங்கள். முதுகுத்தண்டு திடமாக இருப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் காலை மாலை இருவேளையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க. உங்களது உணர்வு அடிமுதுகிலிருந்து நடுமுதுகு, கழுத்து முதுகு அது வரைக்கும் உங்கள் உணர்வு அப்படியே மேலே கொண்டாங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்துட்டு மெதுவாக மூச்சை வெளியிடும்போது கிளவாங்க. முதுகுத்தண்டு திடமாக இருக்கின்றது, அந்த உணர்விலே இருக்க பாருங்கள். 2 நிமிடம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆசனத்தில் புஜங்காசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. இது குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலையை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். 2 கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெடுத்துட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியிட்டே பொறுமையாக கிளவாங்க. உங்களது ஆள் உணர்வு இந்த பயிற்சி குண்டலினி யோகம் அப்படிங்கிற பயிற்சியை செய்வதற்கு இந்த உடலை முதுகுத்தண்டை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெடுத்துட்டு மெதுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியிட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஒரு 5 வினாடி நார்மல் ப்ரீத்திங். இப்போ பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க. இப்போ ஒரு நின்ற நிலையில் ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். பிறையாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை பார்க்க போகிறோம். நேயர்களே, இந்த ஆசனத்தை வயதானவர்கள், முதுகில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், ப்ரெஷர் உள்ளவங்க பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். நேராக நிற்கிறாங்க, கைகளை பின்னாடி வச்சுருக்கிறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்துட்டு லைட்டாக பெண்ட் பண்ணுங்கள் பின்னாடி. 1 2 3 4 5 மூச்சு வெளியிட்டே நேராக வந்துடுங்க. முதல்ல 5 செகண்ட் இருக்க பாருங்கள். சில பேருக்கு கிட்டினஸ் வரலாம், அதனால் நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்துட்டே மெதுவாக பின்னாடி விளையுங்க. 1 2 3 4 5 மூச்சு வெளியிட்டுட்டே நேராக வந்துடுங்க. தொடர்ந்து ஒரு 20 நாட்கள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிவிட்டு நல்லா நமக்கு கிட்டினஸ் வரல, கரெக்டாக இருக்குன்னா 10 செகண்ட் இருக்கலாம். இப்போ மெதுவாக மூச்சு உள்ளெடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டுட்டே நேராக வந்துடுங்க. 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கைகளை பின்னாடி வச்சுட்டு மெதுவாக மூச்சை உள்ளெடுத்துட்டே பின் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 மூச்சு வெளியே விட்டே ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 முறை இல்லை 5 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், காலை மாலை. இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இப்போ சுகாசனத்தில் பிராண முத்திரையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு பண்ண போகிறாங்க. முதல்ல பிராண முத்திரை பண்ணிக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. உணர்வுனால முதுகுத்தண்டை நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. அடிமுதுகிலேருந்து கழுத்து முது வரைக்கும் நேராக இருக்கணும். இப்போ மெதுவாக 2 நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளழுக்கும் போது அடிவேறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ள மெதுவாக உள்ளழுங்க. மூச்சு இழுக்கும்போது கீழேருந்து மேல் நோக்கி அந்த பிராணம் வருது. மூச்சு வெளியே விடும்போது மீண்டும் அப்படியே கீழ் நோக்கி வரட்டும். இந்த மாதிரி ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ அப்படி அனுசாசன முத்திரையை வச்சுக்கோங்க. இந்த முத்திரையில் ஒரு மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க.
இந்த மாதிரி ஒரு 10 முறை நிதானமாக மூச்சை உள்ளெழுத்து நிதானமாக மூச்சு வெளியே விடணும். இப்போ அப்படியே கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியேறது, அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்த குண்டலினி யோகம் பகுதி 2. இந்த பயிற்சியும் அதனுடைய தொடர்ச்சி தான். இதில் நமக்கு உடல்னால் கிடைக்கக்கூடியது முதுகுத்தண்டு திடமாக இருக்கும். இடுப்பு வலி, மூட்டு வலி, சைனஸ், ஆஸ்மா, ஒற்றை தலைவலிலாம் வராது. முதுகுத்தண்டை சார்ந்த உள்ளுறுப்புகள், லங்ஸ் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், இடுப்பு எலும்புகள் நன்றாக இயங்கும். இது உடல் ரீதியாக கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் நன்றாக இருந்தால் தான் நம்ம இனிமேல் பார்க்கக்கூடிய அந்த குண்டலினி யோக பயிற்சியை எப்படி பண்ண போகிறோம். அது பண்ணும் பொழுது அதற்கு முன்பாக இந்த உடல்கள் சிறப்பாக இருக்கணும், உடல் உள்ளுறுப்புகள் சிறப்பாக இருக்கணும், மூட்டுக்கள் திடமாக இருக்கணும். அதற்குரிய பயிற்சிகளை தான் பார்த்துக்கிட்டே வரோம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.